தமிழக அரசின் உத்தரவுப்படி மூடப்படும் 500 மதுக்கடைகளில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கடையும் ஒன்று. செயின் பறிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஆசிரியை நந்தினியின் மரணத்திற்கு காரணமான இந்த கடை மூடப்படுவதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். மூடப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடை பட்டினப்பாக்கம் மதுக்கடை. இந்த டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்படக்கூடிய அந்த 500 மதுக்கடைகளோட பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த மதுக்கடை நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் நந்தினி என்ற பெண்ணின் மரணம். அந்த பெண்ணின் மரணம் தான் 7 மாதமா இந்த கடையை திறக்க விடாம செஞ்சிருக்கு. இப்போ 500 மதுக்கடைகள் மூடப்படுன்ற இந்த அரசோட அறிவிப்பை அந்த குடும்பம் எப்படி பார்க்கறாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம். குறுக்கும் நெடுக்குமாக வளைந்து செல்லும் இந்த குறுகிய பாதையின் முடிவில் தெரிகிறது நந்தினியின் வீடு. கட்டி முடிக்கப்படாத வீட்டில் சோகத்தின் சுவடுகள் நிழல் ஆடுகின்றன. எங்கள் பொண்ணோட இழப்பு சொல்லவே முடியல சார். அவ்வளோதான் போயிடுச்சு எங்கள் குடும்பமே. ஏதோ இருக்கிறோம் கடமைக்குனா அவ்வளோதான். என் குழந்தை இழந்ததுக்கு இதெல்லாம் மூணுனா ஒரு நல்லதுக்கு என் பொண்ணு உயிரை கொடுத்துருக்கான்னு நினச்சிங்க. கனவுகளை சுமந்து கொண்டு தினமும் பள்ளிக்கு சென்று வந்த ஆசிரியை நந்தினியின் உயிர் பிரிந்ததற்கு இந்த டாஸ்மாக் கடையால் ஏற்பட்ட விபரீதமே காரணம் என்று கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். நந்தினியின் மரணம் ஏற்படுத்திய அதிர்வுகளால் இந்த டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று நிரந்தரமாக மூடப்படும் கடைகளின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. நிம்மதியா இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை, ஆனாலும் குடிக்கிறாங்க. அங்கங்கே வாங்கிட்டு வந்து நின்று அங்கே இங்கே குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே இல்லாததுனால இங்கே ஏரியாவுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. எங்கள் அக்கா இருந்தால் மேபி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நந்தினியின் உற்ற தோழியாய் உடனிருந்த நஜ்ஜுவுக்கும் மாதங்கள் கடந்தும் விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் குறையவில்லை. பட்டினப்பாக்கம் கடையுடன் மக்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த மந்தவெளி கடையும் மூடப்படும் கடைகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மக்களின் தொடர் போராட்டமே இதற்கு காரணம் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். 5-6 வாட்டி போராட்டம் நடத்திட்டதுல ஒரு 2-3 வாட்டி ஒன் டே அரெஸ்ட்டும் நாங்கள் போயிருக்கிறோம். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு 1 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா நாங்கள் இதை நினைக்கிறோம். மூடப்படும் இந்த டாஸ்மாக் கடையை போலவே திறந்திருக்கும் மற்ற கடைகளுக்கு பின்னாலும் நந்தினியின் அகால மரணத்தை போன்ற பல சோக கதைகள் நிறைந்திருக்கின்றன. பட்டினப்பாக்கம் மதுக்கடை எப்பொழுது மூடப்படும் என்பது நந்தினியின் மரணம் எழுப்பிய கேள்வியாக இருந்தது. ஆனால் இருக்கும் மதுக்கடைகள் அனைத்தையும் நிரந்தரமாக மூடுவது மட்டுமே நந்தினியை போன்றோரின் மரணத்திற்கு அரசு செய்யும் அஞ்சலியாக இருக்க முடியும். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் சிபி நியூஸ் 18 தமிழ்நாடு.